மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் அபேண்டன்ட் இந்த மாஸ் லீடராக இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த இடத்த தொட்டுட்டார் தம்பி விஜய். நீங்க விஜய் இந்த திமுக மேல அதிருப்தியில் இருக்கிறதுனால விஜய் ஒரு பக்கம் ஒரு பாராட்டுறதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி பேசுறீங்களா, இல்ல நிஜமே வரலாற்று உண்மைதானா? இது வரலாற்று உண்மை தம்பி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் அபேண்டன்ட் இந்த மாஸ் லீடராக இருந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த இடத்த தொட்டுட்டார் தம்பி விஜய். இது நல்லா பிளான் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜிக்காக விஜய் மூவ் பண்ணாரா? ஒரு பக்கம் அதிமுகவில் ஒரு அதிருப்தி நிலையில கொண்ட அமைச்சர்கள் இருக்காங்க. நம்ம எம்ஜிஆரை அதிமுகவை டச் பண்ணலே தெரியுமா இது வரைக்கும்? அதிமுக விமர்சனிக்கவே இல்லை. அதான் எம்ஜிஆர் பாணியில் பேசுறதா இருக்கட்டும், எம்ஜிஆர் விஷயத்தை எடுத்து பேசுறதா இருக்கட்டும், மர்மயோகி எம்ஜிஆர் சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அதிமுக எப்படியே நம்ம பக்கம் வந்துடணும், விமர்சனம் பண்ண வேண்டாம். அந்த கேடஸ் அதிமுகங்கிறது அந்த கட்சி கேடஸ் வந்துருவாங்கன்னு நினைச்சாரு, வந்துட்டாங்க எல்லாரும். இது ஒரு விஜயோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜி இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா ஒரு முதிர்ச்சி, ஏன்னா அவருக்கு அரசியலே பேச தெரியல, அவர் எதுக்கும் இது இல்லைன்ற மாதிரி பேசினாரு. திடீர்னு இப்போ ரொம்ப அரசியல் பேச தெரியும்னு சொல்லுதெல்லாம் அபத்தமானது. என்ன அழகா பேசுறாரு. இன்னும் கரூர் சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை. வழக்கமாக இதே விமர்சனம் பண்ணுறாங்க. கரூர் சம்பவம் கோர்ட்டில் இருக்கும்போது எப்படி பேச முடியும்? பேசவே கூடாது. திமுக சைட்லேருந்து அதை தானே விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னமும் படத்தில் வர பஞ்ச் டைலாக் தான் பேசிட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்தில் அதை தான் பேசினாரு. ஆமாம், இன்னும் ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்ட் இதே பேச மாட்டேன். பஞ்ச் டைலாக் வைக்க தெரியாட்டா ஏன் விற்கிறவன் ஏன் குறை சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.